ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா? மனத்தாழ்மை. அப்ப நமக்கு என்ன தேவை? மனத்தாழ்மை. தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? மனத்தாழ்மை உள்ளவர்களே ஆசீர்வதிக்கிறார். ஆமென். மனத்தாழ்மை. ஒரு மனத்தாழ்மை இருந்தாதான் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். நாங்க ஒருத்தர் என்னிலும் பார்க்கிலும் உயர்ந்தவர் அல்லது ஒருத்தர் என்னிலும் பார்க்க தாழ்ந்தவர் அப்படி நினைச்சா அங்க கீழ்ப்படிவு உண்டாகாது. உலகத்து மக்களிடத்துல இது அப்படியே கிரியை செய்கிறது. என்ன கிரியை செய்கிறது? பெருமை இருக்குதா இல்லைங்களா? எதுல எல்லாம் பெருமை இருக்குது? படிப்புல பெருமை இருக்குது இல்லைங்களா? தொழில பெருமை இருக்குது. அப்புறம் பணத்துல பெருமை இருக்குது. அப்புறம் ஜாதியில பெருமை இருக்குது. ஜாதி பெருமை, உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அப்படி கிடையாது. ஆமென். இங்க சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இங்க ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். ஆமென். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். அப்படி எல்லாம் சமம். ஆமென். அப்ப யார பணக்காரவங்க வந்தாலும் சரி, ஏழை வந்தாலும் சரி, அவங்க எல்லாம் ஒரே சமம் தான் இங்க. ஆமென். இங்க ஜாதி பார்க்கறது இல்ல. சபையில் என்ன இல்ல? ஜாதி இல்ல. உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதிங்கிறது கிடையாது. ரெண்டு ஜாதி தான் இருக்கு. ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பொன் ஜாதி. மத்ததெல்லாம் வீண் ஜாதி. ஜாதிங்கிறது கிடையாது. எந்த மனுஷனை கீறி பார்த்தாலும் ரத்தம் எப்படிதான் வரும்? சிகப்பா தான் வரும். ஆனா மனுஷன் இப்படி பிரிச்சுக்கிட்டான் பாத்தீங்களா? ஜாதி, உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி. தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சில வீடுகள்ல. சில வீடுகள்ல என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணி குடிக்க மாட்டாங்க. சில வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலே குளிச்சிருவாங்க. அந்த ஜாதி இவருக்கு என்ன செய்யாதான்? ஒத்து போவாதான். அதனால என்ன செஞ்சிருவாங்க? குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாரு. வீட்டுக்குள்ளே வருவாரு. அந்த ஜாதி அவருக்கு ஒத்து போகாது. உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி.